வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் முதல்ல கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேப்சிகம், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், மசாலா பவுடர், கடுகு, சால்ட், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூல் பண்ணி எப்படி நூடுல்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், அதுக்கடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். கொஞ்சம் கலர் நம்ம போட்ட கலரோட கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. இந்த கலருக்கு அடுத்து நம்ம இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் இது ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரலாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதங்கின பிறகு ரெட் கேப்சிகம், க்ரீன், எல்லோ 3 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுருக்கோம். போட்டு இதையே நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நூடுல்ஸும் சேர்த்து நான் எடுத்துருக்கேன். இந்த காய்க்கும் நூடுல்ஸும் சேர்த்து நான் உப்பு எடுத்துட்டேன். இப்போது இது வேக்காடுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக்காடை விட்டுடலாம், கொதிக்க விட்டுடலாம். வெந்துடும், ஒரு வேக்காடில் வெந்துடும். அது ஒரு 2 நிமிஷம் வேக்காடை கொடுக்கலாம், பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் கொடுத்த மசாலா தான் இது, பேக்கெட்டில் இருந்தது, நான் பிரித்து ஊற்றிட்டேன். இதுலேயே உப்பும் இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாஸ் வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட போகிறோம். பாருங்க, இப்போ அப்படியே லைட்டாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் அழகாக வரும். இப்போ நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை அழகாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டு. ஹாப்பியாக